This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். The title of the Bible study is Faith Speaks. அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் பாடத்தின் தலைப்பு விசுவாசம் பேசும் என்ற தலைப்பிலே நான் பேச போகிறேன். Yes, we need to pray and we need to think and read the Bible, but we need to speak the word. அன்புக்குரியவர்களே, உண்மைதான், நம் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் வேத வசனங்களை நாம் பேசுகிறவளாய் இருக்க வேண்டும். In 2 Corinthians chapter 4 and verse 13, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், it says, we having the same spirit of faith as it is written, நாம் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், I believe and therefore I speak. இங்கே வசனம் சொல்கிற வண்ணமாய் நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் நான் பேசுகிறேன். We also believe and therefore speak. நான் விசுவாசிக்கிறவர்கள் பேசுகிறவளாய் இருக்க வேண்டும். It is a quotation from Psalms 116 and verse 10. இது 116ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தினுடைய ஒரு தொடர் வசனமாய் இது காணப்படுகிறது. It says, I believed, therefore have I spoken. அதேதான் சங்கீதத்திலே 116ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். One of the most powerful things on earth is to speak God's word with your mouth and believe it in your heart. உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லமையான ஒன்று என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் பேசுகிறது மிக மிக அவசியம். This is the way God creates things, is by speaking them into existence. அன்புக்குரியவர்களே, தேவன் இப்படிதான் மனிதர்களை படைத்தார், பேசுகிறவளாய் தேவன் உண்டாக்கினார். In the book of Mark chapter 11 and verse 22, மார்க் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், it says, have faith in God, or literally have the God kind of faith. இங்கே தேவன் மேல் விசுவாசம் உள்ளவளாய் இருங்கள் என்று வாசிக்கிறோம். எழுத்தின் பிரகாரமாக தேவனை விசுவாசிக்கிறவளாய் இருக்க வேண்டும். When you are born again, you have the God kind of faith in your spirit. நீங்கள் மறுபடியும் பிறந்தபோது தேவ விதமான விசுவாசம் உடையவளாய் இருக்கிறீர்கள். You are not God and you never will be God. நீங்கள் தேவன் அல்ல, நீங்கள் தேவனாகவும் முடியாது. But you are a child of God and you are born of God. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க, தேவனால் பிறக்கப்பட்டவளாய் இருக்கிறீர்கள். In Romans chapter 12 and verse 3, ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், to every believer is given the same measure of faith. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒரே வண்ணமான அளவின் கோலின்படி தேவன் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். This is the God kind of faith that is in your spirit being. அன்புக்குரியவர்களே, தேவ விதமான விசுவாசத்தை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். It is God's will and God's plan for you to speak God's word. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய சித்தமும் நீங்கள் தேவ விதமான விசுவாசத்தை உடையவர்களாய் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே. In Romans chapter 10 and verse 8, ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், it says, the word is nigh to you, even in your mouth and in your heart. அங்க வசனம் 10:8 வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. In verses 6 and 7, it says, 6-7 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது,
Shall we ascend into heaven to bring Christ down? நீங்க கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறிய போற பண்ணினபடி, or shall we descend into the deep to bring Christ up from the dead again? அல்லது மரித்த இயேசுவை உயிரோடு கூட எழுப்பும்படி. Christ is called the Word of God. கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. He says, but the word is very near you. It's in your mouth and in your heart. அன்புக்குரியவர்களே, தேவ வார்த்தையானது உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறது. அது உங்கள் வாயிலும் உங்கள் உள்ளத்திலும் இருக்கிறது. That is the way you get born again, is speaking the word. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இப்படி அதன்படிதான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தையின்படி பிறந்திருக்கிறீங்க. You believe in your heart and you speak with your mouth that you receive Jesus as Savior. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்ய, இயேசுவே தேவன் என்று வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். When you believe it in your heart and speak it with your mouth, then you become born again. நீங்க இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்த பொழுது நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். This is the way you and I walk in victory, is by speaking God's word. இப்படிதான் நாம் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும், தேவனுடைய வார்த்தையை பேசுவதினால். In the book of Genesis, chapter 1 and verse 2, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், God said, let there be light, and there was light. அன்புக்குரிய தேவன் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. As a child of God, we have the faith of God in our hearts. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் மேல் விசுவாசமுடையவளாய் நாம் இருக்கின்றோம். In the book of Hebrews, chapter 11 and verse 3, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், the worlds were framed by the word of God. அன்புக்குரியவர்களே, தேவ வார்த்தை தேவனால் அது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. You and I are not God, but we can speak God's word. நீங்களும் நானும் தேவன் அல்ல, ஆனா தேவ வார்த்தையை பேச முடியும். In the book of Mark, chapter 11 and verse 22, மார்க் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், have faith in God, or literally have the God kind of faith. அங்க வசனம் சொல்லுது, தேவன் மேல் விசுவாசம் உள்ளவளாயிருங்கள் என்று வாசிக்கிறோம். In Mark 11 verse 23 it says, மார்க் 11:23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, whosoever shall say to this mountain, be thou removed, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, and shall not doubt in his heart, but shall believe, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், believe that what you say will come to pass, then you will have what you say. அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று வசனம் சொல்கிறது. This is one of the greatest scriptures. This is one of the greatest scriptures in the Bible on faith. இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற விசுவாசத்திற்கான வல்லமையான புஸ்தகம், வசனம், இந்த வசனம். It is not just true about ministers, but about everyone. அன்புக்குரியவர்களே, இது ஊழியர்களுக்கான வசனம் அல்ல, எல்லாருக்குமான வசனமாய் இருக்கிறது. It says whosoever, that means anyone. இது யாராயிருந்தாலும். But you have to say it out loud for it to happen. ஆனால் இதை சத்தமாய் நாம் சொல்லுகிறவளாய் காணப்பட வேண்டும்.
you take the word of God and you speak it out of your mouth. அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து நீங்க இந்த வசனத்தை சத்தமாய் உச்சரிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். In Proverbs chapter 18 and verse 21, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், death and life are in the power of the tongue. வசனம் இப்படி சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. People are getting what they say, whether it is positive or negative. அன்புக்குரியவர்களே, நீங்கள் சொல்லுகிறபடி உங்களுக்கு நடக்கும். நீங்கள் நன்மையை பேசினால் நன்மையும், தீமையை பேசினால் தீமையும் உண்டாகும். In the book of Numbers chapter 14 and verse 28, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், God was talking to the children of Israel in the wilderness. ஆண்டவர் வனாந்தரத்திலே அங்கே தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டார். They were saying negative things like they will die in the wilderness. அவர்கள் எதிர்மறையான வார்த்தைகளை அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். And God said to them, as you have spoken, that is what will happen to you. அன்புக்குரியவர்களே, தேவன் சொன்னார், நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நடைபெறும் என்றார். Caleb and Joshua said they will have the victory. காலேப்பும் யோசுவாவும் வெற்றி உண்டாகும் என்று பேசினார்கள். And they received the victory. அவர்கள் சொன்னபடியே அவர்கள் வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள். They received what they were saying. அவங்க எதை சொன்னார்களோ அதை பெற்றுக்கொண்டார்கள். But the other people that were speaking negative, they received what they were saying. அவங்க எதிர்மறையான வார்த்தைகளை பேசினவங்க எதிர்மறையான காரியத்தை பெற்றுக்கொண்டார்கள். Whether death or life, they all received what they said with their mouth. மரணமும் ஜீவனும் தங்கள் நாவினால் எதை உச்சரிக்கிறார்களோ அதை அவர்கள் அறுத்தார்கள். It is very powerful if you believe it in your heart and speak it with your mouth, you can have what you say. அன்புக்குரியவர்களே, உங்க இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் எதை சொல்லுகிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். In the book of Luke chapter 15 and verse 5 and 6, லூக்கா 15ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, he said, if you will say to the sycamore tree, be plucked up. நீங்க லூக்கா 17:5-6 வாசிக்கும் போது, காட்டத்தி மரத்தை பார்த்து பிடுங்கப்படு என்று நீங்கள் சொல்ல, if you have faith as a grain of mustard seed, நீங்க ஒரு கடுகு விதையை அளவுக்கு விசுவாசம் உடையவராயிருந்து, you can say to that tree, be plucked up, and it will be plucked up. நீங்க கடுகளவு விசுவாசம் உடையவர்களாக அந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்கப்படுவாயா என்று சொன்னால் அது வேரோடு பிடுங்கப்பட்டு போகும். It says it will obey you. இது அவைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார். You have more authority on earth than you realize. அன்புக்குரியவர்களே, நீங்கள் பெற்று உங்களோடு கூட இருப்பதை பார்க்கலாம் அதிக அதிகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். In Hebrews chapter 10 and verse 23, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், he says, hold fast to what you say, don't turn it loose. அன்புக்குரிய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பேசின காரியத்தில் உறுதியாயிருங்கள், அதை விட்டு பின்வாங்காதீர்கள் என்று வாசிக்கிறோம். Because Jesus is the high priest of our confession. அன்புக்குரியவர்களே, இயேசு அவர் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். Hold fast to what you confess about the word of God. அன்புக்குரியவர்களே, நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். Keep saying and saying and saying what the word of God says. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை
திரும்ப 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 பேசுங்க. It is very, very important that you continue and continue to say what God's word says. அன்புக்குரியவர்களே, திரும்ப திரும்பமாய் நீங்க கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் மறுபடி நீங்கள் பேசுகிறவளாய் காணப்பட வேண்டும். The more you say it, the more your heart will believe what you say. நீங்க எவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் உங்க இருதயம் அந்த வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிக்கும். You can say to the mountain, be removed, and keep saying it, and it will move. அன்புக்குரியவர்களே, இந்த மலை இங்கே பெயர்ந்து போகட்டும் என்று நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் போதும். We are not talking about literal mountains on the earth. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் நாம் பார்க்கிற மலையை பற்றி இங்க வேதம் குறிப்பிடவில்லை. We're talking about mountains of problems and circumstances. இங்கே நாம் பார்க்கிறது உலகத்தில் நாம் எதிர்கொண்டிருக்கிற மலையை போல பிரச்சனைகளையும் மலையை போல் காணப்படுகிற சூழ்நிலைகளையும் குறித்து நாம் பேசப்படுகிறது. Don't ask God to move the mountain. God told you to speak to the mountain. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த மலையை மாற்றும் என்று பேசுவதல்ல. ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், நீங்க மலையை பார்த்து, உங்களை மலையை பார்த்து பேச சொல்லி இருக்கிறார். In the book of James chapter 4 and verse 7, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், submit to God, resist the devil, and he will flee from you. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். You have been given authority in the name of Jesus over the enemy. அன்புக்குரியவர்களே, உலகத்தின் மேல் தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். In the book of Luke chapter 10 verse 19, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், behold, I give you authority over all the power of the enemy. அங்க வசனம் சொல்லி, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருக்களை சகல உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். You don't have that authority in your name, but you speak it in the name of Jesus. உங்களுக்கு உங்க பேர்ல அதிகாரம் இல்லை, ஆனால் அதிகாரமுடைய இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பேசுகிறீர்கள். In the book of Psalms chapter 91 and verse 2, சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், I will say of the Lord, He is my refuge and my fortress. அங்க சங்கீதக்காரன் சொன்ன, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலமும் என் கோட்டையும் என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். It is me and you that have to do the saying. அன்புக்குரிய நீங்களும் நானும் பேசுகிற காரியத்தை செய்கிறவளாய் இருக்க வேண்டும். In the book of Joel chapter 3 and verse 10, யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், let the weak say, I am strong. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. Don't say what you have, say what you believe you have. உங்ககிட்ட இருக்கிறத நீங்க சொல்வதல்ல, உங்ககிட்ட எது இல்லையோ அதை சொல்லுங்க. If God says you are strong, then you say you are strong. கர்த்தர் உங்களை பார்த்து பலவான் என்று சொன்னா, நீங்க உங்களை பார்த்து பலவான் என்று சொல்லுங்க. And keep saying it and keep saying it until it happens. அன்புக்குரியவர்களே, நீங்க திரும்ப திரும்ப அவைகள் உங்கள் கண்கள் பார்க்கும் வரைக்கும் பேசுங்க. In the book of Philippians chapter 4 and verse 13, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், in the King James Bible it says, I can do all things through Christ who strengthens me. அங்கே அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வேதாகமத்திலே அந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வாசிக்கிறோம். In the Amplified Bible it says, I have strength for all things.
ஆனால் விளக்கோரை வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிற்கும் மேலாய் எனக்கு பலன் உண்டு. Through Christ who empowers me. கிறிஸ்துவின் மூலமாய் என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவின் மூலமாய் எல்லா வல்லமையும் எனக்கு உண்டு. I am ready for anything and equal to anything. நான் எதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன், எதற்கும் தகுதியுள்ளவனாய் இருக்கிறேன். Who instills inner strength into me. நான் எனக்குள் தேவ பலன் இருக்கிறது. I am self-sufficient in Christ's sufficiency. நான் தேவனுக்குள் பலன் பொருந்தியவனாய் காணப்படுகிறேன். You and I need to speak the word of God out of our mouth. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். In the book of Romans chapter 4 and verse 17, ரோம 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், it says, speak things that do not exist as if they already exist. அங்க சொல்ல இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிறவர் என்று வாசிக்கிறோம். Call those things that be not as though they already are. அங்க பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைத்தவர். We're talking about the promises of God. நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து பேசுகிறோம். We're not talking about human imagination and carnal desires. இன்னைக்கு நாம மனுஷனுடைய ஆசைகளையோ அல்லது மனுஷனுடைய பொல்லாத எண்ணங்களை குறித்து நாம் பேசவில்லை. We're talking about what God has promised in His Word. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினவைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். When you find a promise, you begin to say, it is mine, I believe I have it now. நாம வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம சொல்ல, இது என்னுடைய வாக்குத்தத்தம், இதை இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். And if you will hold on to the word of God, it will come to pass. நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பீர்களானால் அவைகள் கண்டிப்பாய் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். Don't just beg God and plead with God to do things for you. ஏதோ தேவனிடத்தில் கெஞ்சி கொண்டு போராடி கொண்டு இருப்பதல்ல. But take the promises of God and declare them that they belong to you now by faith. அன்புக்குரியவர், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்று அது உங்களுக்குரியது என்பதை உணர்ந்து அவைகளை அறிக்கையிடுங்க. I believe this is the most best way to receive blessings from God. அன்புக்குரியவர்களே, இதுதான் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிற சிறந்த வழி என்று நான் சொல்லுவேன். We take His promises and we speak them and believe by faith that we have them. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்று விசுவாசித்து அதை அறிக்கையிடுகிறவளாய் காணப்படுகிறோம். In the book of John chapter 15 and verse 7, யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், if ye abide in me, that means if you're born again, இங்க சொல்லப்பட்ட நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், and my words abide in you, என் வார்த்தைகள் உங்களிலும், you shall ask what you will and it shall be done to you. நீங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். When you put God's words in your mouth and speak them, then God will bring it to pass. நீங்க தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்து அதை நீங்க பேசும்போது தேவன் அதை செயல் வடிவம் கொடுப்பார். When you are not blessed, you get the promises of God and say, I am blessed in Jesus' name. ஆசீர்வாதமா இல்லாவிட்டால் நீங்க எப்படி சொல்ல வேண்டும்? இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். Did not receive the miracle child. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த அற்புத பிள்ளையை பெற்றெடுக்கும் வரைக்கும், but when he began to say the promises of God, then the miracle came.
24 ஆண்டுகள் அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் எப்போது அதை அறிக்கை செய்தானோ, he began to say, I am the father of a multitude, before he saw it. அவன் அதை பார்ப்பதற்கு முன்பாகவே அவன் சொன்னான், நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி. He called those things that be not as if they already were. அவன் இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அவன் அழைத்தான். But he was standing on the promises of God. அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்திலே நிறைத்திருந்தவனாய். In Ephesians chapter 6 and verse 17, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே it is talking about the whole armor of God. இங்கே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். Take the helmet of salvation and the sword of the Spirit. இரட்சணியம் என்னும் தலைசிராவையும் தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். That sword is the word of God. இங்கே தேவனுடைய அங்க சொல்லப்படுகிற ஆவின் பட்டயம் அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. In this location, the word means the spoken word. இந்த இடத்திலே வார்த்தை என்று சொல்லப்படுகிற அதன் பொருள் பேசப்பட்ட வார்த்தை. It is the only piece of armor that you can use to win the victory. இந்த தேவன் கொடுத்த சர்வாயுத வர்க்கத்திலே இந்த ஒரு ஆயுதம்தான் சத்ருவானவனை மேற்கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம். All of the other part of the armor is to protect you and defend you. மற்ற எல்லா ஆயுதங்களும் உங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஆயுதங்களாக தான் காணப்பட்டது. But take the sword of your spirit, which is speaking God's word, to get the victory. ஆனால் இந்த சர்வாயுத வர்க்கத்திலே ஒரு ஆயுதம் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற பட்டயம் சத்ருவானவனை நிர்மூலமாக்குகிற ஒன்றாய் இருக்கிறது. Yes, you need to think the word and read the word. That is true. உண்மைதான், தேவனுடைய வார்த்தையை நீங்க படிக்க வேண்டும், அதை குறித்து தியானிக்க வேண்டும். உண்மைதான். All of those things builds a capacity for faith. இவைகளெல்லாம் உங்க விசுவாசத்தின் வளர்ச்சிக்கு ஒரு வகையிலே உதவியாயிருக்கும். But when you speak the word of God, you release your faith to go to work. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அது தேவனுடைய விசுவாசத்தை அது அங்கே அனுப்புகிற ஒன்றாய் இருக்கிறது. When we hear the Bible teaching and preaching, faith comes into our heart. அன்புக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது அதை தியானிக்கும்போது விசுவாசம் நம்மில் பெருகுகிறது. But faith must be released out of our heart for it to go to work. ஆனால் விசுவாசத்தை நாம் விதைக்கிறோம், அதை செயல்வடியும் படுத்துகிறோம். அது தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது அது செயல்வடிக்கும் பற்று அது கிரியை செய்யும்படியாய் அது புறப்படுகிறது. When we hear preaching and teaching, we feel so good hearing the word of God. நீங்க பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, நல்ல காரியம்தான். That is because faith comes to us by hearing the word. இது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது விசுவாசம் கடந்து வருகிறது, நல்ல காரியம்தான். But we must take another step. We must release the word by speaking it. ஆனால் அதே சமயத்திலே தேவனுடைய வார்த்தைகளை நாம பேசும்போது அவைகளை அனுப்புகிறோம், அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கும்படியாக அனுப்புகிறோம். Real Bible faith speaks the word of God and believes it by faith. உண்மையான தேவ விசுவாசமானது அதை விசுவாசிக்கிறோம், அந்த விசுவாசமானது அது செயல்படும்படி கொடுக்கும்படி அனுப்ப புறப்படுகிறது. I want you to pray this prayer out loud after me to receive Jesus as your Savior. அன்புக்குரியவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி நான் சொல்லுகிற ஜெபத்தை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். I believe Jesus Christ is the Son of God. இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன்.
I believe he shed his blood on the cross and rose from the dead. ஏசப்பா, எனக்காகவே நீ சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Savior. ஏசப்பா, இந்த வினாடி உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் தேவனுமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். Get into a good Bible-believing church and grow day by day in the things of God. We love you. Amen. ஆமென். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். நல்ல வேதத்தை போதிக்கிற சபைக்கு கடந்து போங்க. அங்க கடந்து போய் தேவனுடைய வார்த்தை கற்றுக்கொள்ளுங்க. தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.